நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கேடகம் என்னும் தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இப்பொழுதும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள எங்கள் நல்ல பரலோக தந்தையே, இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கேடகமாய், கோட்டையாய், அரணாய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும். உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். வியாதிகளில், நெருக்கங்களில், பிரச்சனைகளில், பாரங்களில் யார் யார் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உடைய வட்டத்த கிருபை, வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக. தடைகளை மாற்றி போடும். உடைய மாறாத பிரசனத்தால் நிரப்புவீராக. நீர் போதுமானவராயிரும், வழிநடத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம் கூறுகிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உமக்கு மகாவிரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். அப்படி என்று ஆதியாகமங்களின் புஸ்தகம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 8-9 வசனங்கள் கூறப்பட்டுள்ளது. 5 ராஜாக்களோடும் 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்றால், சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே வீழ்ந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இன்னும் அவர்கள் என்னவென்றால், சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போதன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இன்னும் அது மாத்திரமல்ல, ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரன் ஆகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியாலே அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். எல்லாவற்றையும் யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆபிரகாமிடத்தில் அதை ஒருவர் ஓடி வந்து அறிவிக்கிறார். அதை அறிவிக்கும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றார், தன்னோடு இருந்த 318 பேரை கூட்டிக் கொண்டு 18 ஆட்களும் 1000 தரிப்பித்து அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் மேல் விழுந்து இந்த பொருட்களை எல்லாம் திருப்பிக் கொள்கிறார்கள். அப்படியாக நாம் இங்கு பார்க்கிறோம். ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். இன்னும் பார்க்கிறோம், சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். அப்படியாக வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் இது முடிந்த பின்பு ஆபிரகாம், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. அப்பொழுது அவர் கூறுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். இந்த நாளிலும் கேடகம் என்ற வார்த்தையின் பொருள் என்று பார்க்கும் பொழுது, முன்னாட்களில் யுத்தம் செய்கிறவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக வைத்துக்கொள்ளும் ஒரு ஆயுதம், இல்லை என்றால் ஒரு பொருள். எதிரிடமிருந்து வரும் அம்புகள் தன்னை தாக்காதபடிக்கு பாதுகாக்கும் ஒரு கேடகமாயிருந்தது. அந்த கேடகத்தை அம்புகள் தாக்காதபடி அவர்கள் வைத்துக்கொள்வார்கள். தங்கள் சரீரத்தில் அம்பு துளைக்காதபடிக்கு, அம்பு அவர்கள் சரீரத்தில் வராதபடிக்கு காத்துக்கொள்வதற்கு அந்த ஷீல்டு, கேடகம் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஆனால் இங்கு தேவன் ஆபிரகாமோடு கூறுகிறார், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். நம்மை பாதுகாத்து கொள்ள, நம்மை தீமையிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நாம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை பாதுகாப்பதற்காக பல பிரயாசங்களை நாம் படுகிறோம். ஆனால் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அநேக காரியங்களை நாமே பொறுப்பெடுத்து கஷ்டப்பட்டு செய்து நம்மை பாதுகாத்து கொண்டிருந்தாலும் சில வேளைகளில் நம்ம செய்கின்ற காரியங்களால் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுவதுண்டு. இல்லை என்றாலும் நம்மை பாதுகாக்கும் என்று நினைக்கிற காரியங்களால் நமக்கு தீமைகள் வருவதுண்டு. இல்லை என்றால் அவர்கள் சில வேளைகள் நமக்கு பலனற்று போகிறது. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாயிருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். 1 சாலமோனின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூறுகிறது, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும்
கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். தாவீது கோலியாத்தை நோக்கி கூறுகிறார். கோலியாத் மிகப்பெரிய ஒரு மனிதர். 40 நாட்களாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் பலசாலியான யுத்த வீரர்களால் கோலியாத்தை ஜெயிக்க முடியவில்லை. மிகவும் உயரமான மனிதர், பெலிஸ்தியரில் மிகவும் ஒரு பலசாலியான யுத்த வீரன். அப்படி பல காரியங்கள் கோலியாத்துக்கு இருக்கிறது. அந்த கோலியாத்தை பார்த்து சிறுவனாகிய தாவீது யுத்தத்தில் சற்றும் அவருக்கு எந்த ஒரு பிராக்டிஸ் கிடையாது. அவர் யுத்தத்திற்கென்று தன்னை ஆயத்தம் செய்யாதவர். ஒரு யுத்த வீரனோடு போராடுவது அவரால் முடியாத காரியம். ஆனால் அவர் கூறுகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். எந்த பலம், எந்த ஆயுதமும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. அவர் கூறுகிறார், நீ எந்த தேவனை நிந்தித்தாயோ அதே தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். அவர் கோலியாத் நம்பி இருக்கிறார். இதை ஈட்டி, கேடகம், பட்டயம் இவையெல்லாம் கோலியாத்திடம் இருக்கிறது. யார் வந்து யுத்தம் செய்தாலும் இந்த காரியங்களை வைத்து அவர் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவனுடைய நாமத்தில் வந்த தாவீது ஒரு சிறிய கவுன்களை எறியும் பொழுது அவர் தோற்று போகிறார். அதோடு அந்த யுத்தம் முடிகிறது என்று நாம் பார்க்கிறோம். நாமும் தேவனுடைய நாமத்தில் நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது நமக்கு தேவன் வெற்றியை கொடுக்கிறவராயிருக்கிறார். அநேக வேளைகளில் நாமும் கூட நம்முடைய யுத்தத்தில் ஜெயிப்பதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். அநேக காரியங்களை நமக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். இவை எல்லாம் நமக்கு தேவையானவைகள். ஆனால் இன்னும் நாம் தேவனிடத்திலும் உறுதி உள்ளவர்களாய் இருப்போம், தேவனையும் சார்ந்திருப்போம். தாவீதினிடத்தில் இருந்த ஆயுதம் அந்த பலசாலியாகிய கோலியாத்தினிடத்தில் இருந்தவைகளுக்கு ஒப்பானவைகள் அல்ல. மிகவும் எளிமையான ஆயுதத்தால் அவர் அந்த கோலியாத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். கோலியாத்திடம் இருந்த பல கூரான ஆயுதங்களால் தாவீதை ஜெயிக்க முடியவில்லை. நம்மிடம் இருக்கும் பலன் சற்று குறைவாக இருக்கலாம். நம்மிடம் இருக்கின்ற ஆயுதம் பலவீனம் உள்ளதாக இருக்கலாம். நாமும் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நாமத்தை நம்பி நாம் இந்த யுத்த களத்தில் இறங்கும் பொழுது சேனைகளில் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். நமக்கு தோல்வி வராமல் அவர் பாதுகாக்கிறார். அநேக காரியங்களுக்காக நான் எப்படி இந்த சூழ்நிலையை மேற்கொள்வது, எனக்கு உதவி செய்வதற்கு நான் யாரை தேடி போவது, நான் இந்த சூழ்நிலையில் எதை செய்வது என்று அறியாமல் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமோ, இப்பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு விடுதலை உண்டு. ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கையோடு கூட வருகிறார் தாவீது. விடுதலையை பெற்றுக்கொள்கிறார். 40 நாட்களாய் பலசாலிகளால் செய்ய முடியாததை சில நிமிடத்தில் தாவீது சில கவன்கற்களை வைத்து ஜெயித்து விடுகிறார். நாமும் அதுபோலதான். நம்மிடம் எதுவும் இல்லையே, நான் பலவீனராய் இருக்கிறேனே, என்ன செய்வதென்று நம்பிக்கையற்றவர்களாய் போய்கொண்டிருக்கிறோமா? நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக இயேசு இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு புது நம்பிக்கையை கொடுக்கிறார், நமக்கு புது தைரியத்தை கொடுக்கிறார், நமக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போய் இனிமேல் நான் எழும்ப முடிவதில்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, உறவினர்கள் என்னை விட்டு சென்று விட்டார்கள். யோபுவின் நிலைமையை வேதத்தில் பார்க்கிறோம். எல்லாம் இழந்த பொழுது எல்லாவற்றையும் அவர் இழந்து விடுகிறார். ஆனாலும் தேவனோடு கூட தான் இருக்க வேண்டும், நான் தேவனை விடுவதில்லை, ஜீவனுள்ள தேவனை விடுவதில்லை என்று உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார். தேவன் இரட்டிப்பாய் கொடுக்கிறார். அதுபோல கூட நாமும் அநேக காரியங்களில் என்ன செய்வதென்று தெரியாமல் வீழ்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, நாம் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுவோம். அவர் நமக்கு கேடகமாய் மகாபெரிய பலனாயிருந்து நமக்கு இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார். நம்மிடம் இருக்கும் பலவீனமுள்ள ஆயுதம், நாமும் பலவீனம் உள்ளவர்கள். என்னிடம் எதிராளி மிகவும் பலனுள்ளவர், அவரை மேற்கொள்ள என்னால் முடிவதில்லை என்று நினைக்கிறோமா? இப்பொழுது இருக்கிற இடத்தில் நாம் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த யுத்தத்தில் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் வெற்றியை காணப்போகிறீர்கள். இப்பொழுது இருக்கிற ஆபத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்கிறார். இப்பொழுது இருக்கின்ற நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18:2 கூறுகிறது, கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார்.
அவர் நாம் நம்பியிருக்கிற கேடகமாய் அவர் இருக்கிறார் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இன்னும் எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம் கூறுகிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இங்கு பார்க்கிறோம், பொல்லாங்கன் எய்கின்ற அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் நமக்கு தேவையாய் இருக்கிறது விசுவாசம் என்னும் கேடயம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவன் நம்முடைய விசுவாசத்தை கண்ணோக்குகிறவர். ஒவ்வொரு முறையும் நாம் பொல்லாங்கன் எய்கின்ற ஒவ்வொரு அம்புகளையும் எதிர்கொள்ள முடியாமல் நாம் திணறிக் கொண்டிருக்கிறோமா? இதோ தேவன் நமக்கு இந்த வசனம் நமக்கு கூறுகிறது, நீ கேடயத்தை விசுவாசனும் கேடயத்தை நீ பிடித்து கொண்டவர்களாய் உனக்கு நான் வெற்றியை கொடுக்கிறேன், நீ வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 20 - 35 வரையான வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கு பவுலை குறித்து பார்க்கிறோம். அங்கு கூறப்பட்டுள்ளது 21வது வசனம் கூறுகிறது, ரோமபுரியராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்போ அங்கு என்ன நடக்கிறது என்றால், ஜனக்கூட்டங்கள் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். யாருக்கு விரோதமாய் என்றால் பவுலுக்கு விரோதமாய் எழும்பி மட்டுமல்ல, அதிகாரிகளும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அந்த இடத்தில் இப்பொழுது பவுலுக்கு ஆதரவாய் யாரும் இல்லை. அதிகாரிகளும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பிவிட்டார்கள். ஜனமும் அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிறது. நம்முடைய காரியங்கள் பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நாம் எதிர்ப்பை சந்திக்கிறோம். நாம் தேவனுக்கென்று நியாயமான முறையில் செயல்பட்டாலும் இன்னொருவருக்கும் தீங்கு செய்யப்படவில்லை என்றாலும் இதோ அவர்கள் எதிர்த்து வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? அதிகாரிகள் சொல்கிறார்கள், அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இன்னும் சிறைச்சாலை காரணத்தில் கூறப்படுகிறார்கள், அநேக அடிகள் அடிக்கப்பட்ட பின்பு சிறைசாலை காரணத்தில் கொடுத்துவிட்டு கூறுவார்கள், பத்திரமாய் இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று. அவர்கள் மிகவும் பத்திரமாய் சிறைச்சாலையில் என்னென்ன காரியங்கள் வைத்து அந்த அங்கு உள்ளிருக்கும் கைதிகளை பாதுகாக்க முடியுமோ, உள்ளால் இருக்கிறவர்களை அவர்கள் தப்பி போகாதபடி என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாம் செய்து சிறைச்சாலைக்காரர்கள் மிகவும் பாதுகாப்பாக இவர்களை வைத்திருக்கிறார்கள். எதுக்கென்றால் அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் தொழுமரத்திலே கட்டி வைக்கிறார்கள். இப்படி பயங்கரமான கட்டுகளுக்குள்ளாக பவுல் இருக்கிறார். ஆனால் அந்த பயங்கரமான கட்டுகள் மத்தியிலும் பவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக அவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு தண்டனை அவர்களுக்கு காத்திருக்கிறது. என்னவென்றால், எப்படியாவது இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட அந்த அதிகாரிகள் எல்லாம் மிகவும் பாதுகாப்பாக அவர்களை வைத்து கொண்டிருக்கும் பொழுதும் இவர்கள் உற்சாகமாய் பாடி துதித்து கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கும் எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சடுதியிலே சிறைச்சாலையில் என்ன நடக்கிறது என்றால், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிருகிறது, கதவுகளெல்லாம் திறக்கிறது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போகிறது. நம்ப முடியாத ஒரு காட்சி. ஒருவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், திடீரென்று பூமியின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது. மிகவும் பயங்கரமான பாதுகாப்பான கட்டுகள் பயங்கரமாய் அவர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். சங்கிலிகள் போட்டு இவர்கள் எப்படியும் தப்பி போகக்கூடாது என்பதற்காக மிகவும் நன்றான காரியங்களை அவர்கள் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார்கள். எப்படியாவது இவர்களை காண தண்டனையை கொடுக்கப்பட வேண்டும், தப்பி போகக்கூடாது. இதுதான் சிறைச்சாலைக்காரர்களின் நோக்கம். ஆனால் தேவனுடைய நோக்கம் வேறாயிருக்கிறது. தேவனுடைய நோக்கம் அந்த இடத்தில் நிறைவேறுகிறது. அங்கு பார்க்கிறோம், சிறைச்சாலைக்காரன் நித்திரையை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள
போனான். ஏனென்றால் அவ்வளவு பயங்கரமான தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எப்படியாவது பவுல் அங்கிருந்து தப்பி போகக்கூடாது என்பதுதான் சிறைசாலைக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் அதை அவர்கள் செய்ய முடியவில்லை. அவர் பார்க்கும்பொழுது இங்கே சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிருக்கிறது, கதவுகள் திறந்திருக்கிறது. இவர்கள் நிச்சயமாய் தப்பி போயிருப்பார்கள் என்று நினைத்து அவர் தன்னையே கொலை செய்து கொள்ள பார்க்கிறார். ஆனால் பவுல் அந்த இடத்தில் அவரை பாதுகாக்கிறார். அவர் கூறுகிறார், சத்தமிட்டு, நீ உனக்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டாம், நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று தேவனுடைய மனுஷனாகிய பவுல் கூறுகிறார். நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்போ அவர்களுக்கு தீமை செய்ய நினைத்தவர்களை பார்த்து பவுல் கூறுகிறார், நீங்கள் உங்களுக்கு கெடுதியதும் செய்ய வேண்டாம், நாங்கள் எங்கும் போகவில்லை என்று. அப்பொழுது இவர்களால் நம்ப முடியவில்லை, இது என்ன நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இரவில் தீபங்களை கொண்டு வர சொல்லி ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக அவர்கள் விழுகிறார்கள். இதற்கு முன்பான காரியத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் பவுலுக்கும் சீலாவுக்கும் அதிகாரியாய் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அவருக்கு மேலானவர்களாய் தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை சந்தித்து உள்ள கட்டுகளை எடுத்த போது இவர்களால் நம்ப முடியவில்லை. அந்த கட்டுகள் கழண்டு போன போது இவர்கள் வந்து பார்க்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், ஆண்டவர்மாரே அவர்கள் முன்பாக பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுகிறார்கள். நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் கூறுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த எல்லோருக்கும் தேவனுடைய வசனத்தை போதித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் மட்டுமல்ல, அதே அதிகாரிகள் அந்த ராத்திரியிலே அந்நேரத்திலே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவி அவனுடைய கழுவினார்கள். மட்டுமல்ல, அவனோடு கூட இருந்த எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்னும் அவர்களை வீட்டில் கூட்டிக் கொண்டு போய் போஜனம் கொடுத்து தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள். பயங்கரமான கட்டுகள் உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய வேலையை செய்து கொண்டு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய அனுபவம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறதா? நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் எப்பொழுது நமக்கு என்ன தீங்கு செய்யலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். நாமும் விசுவாசத்தோடு கூட காத்திருப்போம். பவுல் கூறுகிறார், நீ தேவனை விசுவாசி, உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. இன்னும் எபேசியரின் புஸ்தகம் 6:16 நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் இந்த யுத்த களத்தில் நாம் நிற்போமானால் நிச்சயமாய் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பலனுண்டு. தேவனுடைய சேவையை செய்து கொண்டு ஒவ்வொரு முறையும் பிரயாசத்திற்கு பலனற்று சோதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் இவைகளைத்தான் சந்தித்து நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? கலங்காதீர்கள், மனம் அடிவடையாதீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பவர். தேவன் நம்முடைய பலவீனங்களில், நம்முடைய ஆபத்துகளில், நம்முடைய நெருக்கங்களில், நம்முடைய கஷ்டங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். இன்றும் கூட பல நாட்களாக நான் தேவனுக்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய நாமத்தை பின்பற்றி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். தேவ வசனத்தை ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் அவமானத்தை மட்டுமே நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். நிந்தை மட்டுமே எனக்கு கிடைக்கிறது. என்னுடைய இன்னும் பலவித தேவைகளை எனக்கு பூர்த்தி செய்ய முடியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆபிரகாமை நோக்கி பயப்பட வேண்டாம், நான் உனக்கு கீடகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அதே ஜீவனுள்ள தேவன் இன்று நமக்காகவும் கூறுகிறார், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நமக்கு இரக்கம் செய்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பொல்லாங்கன் எய்கின்ற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் பொல்லாங்கனுடைய அக்கினி ஆஸ்திரங்கள் ஒவ்வொரு முறையும் எய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நம்மை சோர்வடைய செய்யும்படியாக, நாம் பின்வாங்கி போகும்படியாக, நாம் நம்பிக்கையற்று போகும்படியான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் தேவன் நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறார், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நாம் உறுதியுள்ளவர்களாய் தரித்திருப்போம், அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். தாவீது கூறியது போல நாமும் கூறுவோம், இதோ நீ நிந்தித்த தேவனுடைய பேரில் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அவர் இராணுவங்களின் தேவன். யுத்தத்தில் நாம் ஜெயிப்பதற்கு நம்மோடு கூட இருந்து எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், எந்த திசைகள் நீ செல்ல வேண்டும், நீ எந்த ஆலோசனைகளின்
இப்படி பல ஆலோசனைகளை கொடுத்து சரியான வழியில் நம்ம நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் ஏமாற்றத்தை சந்திக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நான் தனிமையை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்வாரில்லை. இப்படி பல பல தடைகள், பல போராட்டங்கள், பல கேள்விகள், பல கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில், இன்றும் ஜீவனுள்ள இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கண்மலையாகிய கிறிஸ்து நம்மை உயர்த்துகிறவர், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நாம் செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பலன் கொடுக்கிறவர். அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக நமக்கு புதிய கிருபையை கொடுக்கிறவர். நம்ம இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே தேவகுமாரன் வந்திருக்கிறார். நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோமா? இன்று புது நம்பிக்கை விசுவாசத்தை நமக்குள் அனல் மூட்டி எழுப்புகிறார். எல்லாம் கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். புது சிருஷ்டியாக நம்மை மாற்றி புது ஆத்துமாக்களை கொடுத்து நம்மையும் அவர் கட்டியை பாயத்தமாயிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் கிருபையுள்ள எங்கள் நல்ல பரலோக தந்தையே, இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் தங்கள் பிரயாசப்பட்டும் அறுவடை செய்ய முடியாமல் மிகவும் கடினமாய் பாரப்பட்டு நான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தின் பலனை அறுவடை செய்யும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியாக தகுதிப்படுத்தும். தடைகளை மாற்றி போடும். போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. கண்ணீரை காண்கிற தேவன், கதறுதலை காண்கிற தேவன், நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு பதில் கொடுக்கிற தேவன், நீர் கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொரு போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சமாதானத்தின் தேவன் கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். என்னென்ன போராட்டங்கள் நிந்தைகள் வந்தாலும் உமக்குள்ளாய் உறுதியாக இருக்கும் விசுவாசத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு அரணாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு கோட்டையாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக. ஆவியின் தேவனே, நீர் எங்களுக்கு அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரை ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, எங்கள் அன்பின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் கிருபையாய் நீர் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றி போடும். எல்லோரையும் ஆசீர்வதியும். இப்பொழுதும் தங்கள் வீடுகளில் அமர்ந்து கொண்டு, தேவனே, எனக்கு என்னென்ன காரியங்கள் தேவை, என்னென்ன காரியங்களிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும், இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், என் மகளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை மாற வேண்டும், என் மகனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை மாற வேண்டும், அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதி வேண்டும். யாரெல்லாம் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியை என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அது ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். எல்லோர் மேலும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். புது நம்பிக்கையை கொடுப்பீராக. நீர் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராயிரும். தாங்கும் வழிநடத்தும். உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும்.